ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம் எண்டு வரைக்கும் கேளுங்கள். ஒரு வயதான கணவன் மனைவி உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். எவ்வளோ வருஷம் நாம் எத்தனையோ நல்லதும் கெட்டதும் அனுபவித்தோ வந்துவிட்டோம். இன்னும் எவ்வளவு காலம்? போதும் போதும், அனைத்தும் பிள்ளைகள் கையில் ஒப்படைத்து நாம் அப்படியே அனைத்து கோவில்களில் தரிசித்து பகவன் நாம ஸ்மரணை செய்து கொண்டு கிடைத்ததை சாப்பிட்டு நதியில் அடித்து செல்லும் இரண்டு குச்சிகளைப் போல அந்த இரண்டு குச்சிகள் எந்த குச்சி எந்த பக்கம் போகிறதோ யாரோ ஒருவர் முன்னாடி விழுந்து விடுவோம். இரண்டாவது உயிர் கொஞ்சம் தாமதமாக அந்த பகவானிடம் சேரும். வா என்னோடு என்று இரண்டு பேரும் கிளம்பி போவோம் என்று கையும் கையும் பிடித்து கொண்டு போவார்கள் நண்பா. உலக தர்மம் என்னவென்றால், அந்த அம்மா சொல்கிறது, கணவன் முன்னாடி நடக்க வேண்டும், மனைவி பின் தொடர வேண்டும். அதனால் ஒரு 2 அடி நீங்கள் முன்னாடி போங்க என்று சொன்னதும் அவர் முன்னாடி போக பின்னாலே அவங்க நடந்து போகிறாங்க. அப்படி போய் கொண்டிருக்கும்போது ஒரு தங்கச் செயின் அந்த வழியில் தென்பட்டது அவருக்கு. உடனே அதை மேலே காலை வைத்து மூடிவிட்டார். ஆண்டவா, இது மட்டும் என் மனைவி பார்த்தால் ஏங்க தங்கச் செயின் என்பாள். கையிலே மேலே எடுத்து பார்ப்பாள். உடனே அவளுடைய தங்கச் செயின்கள் நினைவுக்கு வரும். அதுக்கப்புறம் குடும்பம் நினைவுக்கு வரும். திரும்பி வீட்டுக்கு போவோம் என்று எண்ணம் வரும். இத்தனை காரணங்களுக்காக அந்த செயினை அப்படியே காலால் மறைத்து நின்று விடுவார். இதுக்குள்ளே ஏங்க நின்று விட்டீங்க, முன்னாடி போங்க என்று சொல்வாள் மனைவி. இல்லை, நான் வரேன், நீ ஒரு அடி முன்னாடி போ என்று கணவன் சொல்வார். ஏனென்றால் அவள் முன்னாடி போயிட்டால் நாம் அந்த காலை எடுத்து போயிடலாம், அவள் பார்க்க மாட்டார் என்று நினைப்பார். அப்போ அந்த மனைவி சொல்கிறாள், ஏங்க இன்னும் உங்களுக்கு தங்கச்செயின் தெரிகிறதா என்று. அப்படின்னு கலந்து நடந்தாலும் அவர் முன்னாடி நடந்தாலும் அந்த அம்மா 2 அடி பின்னாடி நடந்தாலும் அவளுக்கு ஆசை இல்லை. அந்த ஆசை இல்லாத போது அவள் மேலே சந்தேகிக்க வேண்டியதே இல்லை. அதனால் 2 பேருமே சேர வேண்டிய இடம் ஒரே இடம். 2 பேருமே ஒன்றாக சேர வேண்டும். அதுதான் கல்யாணம், வெள்ளி, பரிணயம் என்பது. 2 பேருமே சமம். வாழ்க நலமுடன் வளமுடன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த வீடியோவை ஹைப் செய்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.